ஏதாவது பொருள் வாங்குறாங்க அப்படின்னாலே அதுக்கே 1 இயர் 2 இயர்ஸ் வாரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1000 2000 செலவு, பல லட்சங்கள் போட்டு வீடு கட்டுறாங்க, அதுக்கு யாரும் வாரண்டி கொடுக்கறது இல்லை. கிராக்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர்ஸ், இந்த ஓதங்கள் 8 மாசத்துல 10 மாசத்துல முடிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா அந்த டைமுக்குள்ள முடிக்கிறது இல்லை. என் சைடில் இன்கேஸ் உங்கள் டிலே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மார்க்கெட் வேல்யூ என்ன உங்களுக்கு ரெண்ட் போகுதோ அந்த ரெண்ட்டை நான் பெனால்ட்டியாக தரேன் உங்களுக்கு. போடக்கூடிய மெட்டீரியல் இப்போ சுவிட்சு மற்ற விஷயங்கள் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து யார் மாற்றி கொடுப்பாங்க? ஓகே, சுவிட்ச் போயிடுச்சு, டேப்பு போயிடுச்சு, இல்லை உங்களுக்கு கதவுல கீழ் போயிடுச்சு, லாக் போயிடுச்சு, என்ன விஷயங்கள் இருந்தாலும் பில்டிங்ல அப்போ தெரிஞ்சவங்க கேள்வி கேட்பாங்க, தெரியாதவங்க அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்காத ஒன்றும் தெரியாத கிளைண்ட் வந்து ஏமாத்துறாங்க. 2200 என்னென்ன மெட்டீரியல்லாம் சொல்றீங்களோ அதே மெட்டீரியலை யூஸ் பண்ணி அதே மாதிரி வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஆனா 2000 ரூபாய் இல்லை 1950 ரூபாய் இந்த ரேட்டுக்கே பண்றாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? நான் எத்தனை ராடு யூஸ் பண்றேன், அவர் எவ்வளவு ராடு யூஸ் பண்றாருன்னு நீங்க பார்க்கணும். ரூஃபுக்கு M20னா M20 கரெக்டா போடுறாரா நீங்க பார்க்கணும். நம்ம 4 feet பேஸ்மெண்ட் போட்டு கொடுக்குறோம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் கிளைண்ட் பார்க்கணும். ஒரு பாத்ரூம்னாலும் உங்கள் டெரஸ்னாலும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு தான் அடுத்த விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். மெட்டீரியல் காஸ்ட் ஏறிடுச்சு அப்படின்னா அது வந்து கிளைண்ட் வந்து கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஒருவேளை சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் குறையுது, அந்த மாதிரி டைம்ல அப்போ குறைச்சி வாங்குறது இல்லை. உங்களுக்கு நல்ல அக்ரிமெண்ட் போடுறோம், அப்போ என்ன விலையோ அதுதான் அக்ரிமெண்ட்ன்றது அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டு கையெழுத்து வாங்கி கொடுக்குறாங்க தான். பட் அந்த மாதிரி வாங்கினதே நின்று போயிடுது. அவங்க வந்து வீடு கட்டி தர முடியாது, உன்னால ஆனதை பார்த்துக்கன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அடுத்த சொல்யூஷன் வந்து எனக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு பில்டர் வந்து கட்டல அப்படின்னா அது கிரிமினல் கம்ப்ளைண்ட் 420க்கு போகும். இல்ல கட்டுனதுல குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்க கன்சியூமர் கம்ப்ளைண்ட் போகலாம். பட் நம்ம கேஸோ ஏதோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடை வந்து நிறுத்தியே தான் வச்சாகணுமா இல்ல வேற ஆளு? அப்படிலாம் கிடையாது. இப்ப நம்ம வந்து வீடு கட்டிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு நடக்குது, வெள்ளமோ இல்லைன்னா வந்து நிலநடுக்கமோ ஏதோ ஒன்று வருதுன்னு வைங்களேன், அப்போ பில்டிங் இடிஞ்சு விடுறதோ ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அப்போ இதுக்கான இன்சூரன்ஸ் வந்து நம்ம வந்து போடுறாங்க. இதுக்கு நிறைய வங்கிகள்ல வந்து இருக்கு. இதை குறிச்சு ஒரு பெரிய விழிப்புணர்வோ எதுவுமே வந்து கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் சார். பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எத்தனை வருஷமா சென்னையில பில்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நம்ம 2017 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி சார். இது கிட்டத்தட்ட ஒரு 42 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பேஸ் வந்து நான் பில்டர் கிட்ட தான் இருந்தேன். ஸோ நான் வந்து 2010 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கேன். 2017 தனியாக ஆரம்பிச்சு இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ கரண்டாக நம்ம சென்னையில் வந்து ஒரு 12 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ சென்னையில் நிறைய பில்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வாரண்டி 10 இயர்ஸுக்கு கொடுக்குறத நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ நிறைய பேர் கிளைண்ட் வந்து ஏதாவது பொருள் வாங்குறாங்க அப்படின்னாலே அதுக்கே 1 இயர் 2 இயர்ஸ் வாரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1000 2000 செலவு, பல லட்சங்கள் போட்டு வீடு கட்டுறாங்க, அதுக்கு யாரும் வாரண்டி கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்க கொடுக்குறீங்க, எப்படி அந்த வாரண்டியில எப்படி கொடுப்பீங்க? என்னென்ன மாதிரி கிளைம் எல்லாம் பண்ண முடியும்? லைக் நான் சொல்லியிருக்கிறது ஸ்ட்ரக்சரல் வாரண்டின்னு சொல்லியிருக்கேன் சார். அது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு வீடு கட்டும்போது கவனிக்காத விஷயம் சாயில் டெஸ்ட். முதல் விஷயம் எல்லாமே சாயில் டெஸ்ட் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். சாயில் டெஸ்ட் பண்ணி அந்த சாயில் எப்படி பிஹேவ் பண்ணுது, அந்த சாயிலுக்கு உண்டான விஷயங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கொண்டு ஸ்ட்ரக்சர் வாங்கி அந்த ஸ்ட்ரக்சரல் படி நீங்கள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் மோஸ்ட்லி வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு, ரொம்பவே குறைவு. நம்ம இதெல்லாம் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வீட்டுக்கு மெயினாக வரக்கூடிய விஷயங்கள் கிராக்ஸு, ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர்ஸ், இந்த ஓதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மோஸ்ட்லி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள். அதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலே போதும் சார். லைக் இப்போ பாத்ரூம்லேயும் டெரஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது, லைக் அதே மாதிரி பூசு வேலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அந்த மெஷின்லாம் வச்சு கரெக்டாக பூசு வேலை பண்ணுறது, ஸ்டில் லெவல் கான்க்ரீட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு கிராக்ஸும் மோஸ்ட்லி அவாய்ட் ஆகும். ப்ராப்பரான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ப்ராப்பரான காலங்கள், ப்ராப்பரான லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர்ஸும் நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நான் 10 இயர்ஸ்ன்றது நான் ஜஸ்ட் சொல்கிறேன், மினிமம் தான். நீங்கள் 50 இயர்ஸ் கூட நீங்கள் நம்ம பில்டிங் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணால் தாராளமாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. 50 இயர்ஸ் கூட லைஃப் வரும், லைஃப் தாராளமாக வரும், அப்படி சொல்ல வரேன். ஓகே. இப்போ அந்த வாரண்டியில வந்து இப்போ எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதுல உங்ககிட்ட கேட்க முடியும் அப்படின்ற பிரச்சனை கண்டிப்பா கிளைம் பண்ணலாம். கண்டிப்பா கிளைம். ஏர் கிராக், வாட்டர் லீக்கேஜ். ஏர் கிராக்ன்றது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெர்மல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். ஏர் கிராக்ன்றது நம்ம
ஒரு வாட்டி நீங்க ஒரு பெயிண்ட் பண்ணாலோ இது பண்ணாலோ நெக்ஸ்ட் உடனே அது போயிடும். மேஜர் கிராக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர், மேஜர் கிராக்ஸ், இப்போ எனக்கு ஓதம் வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுலயே ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு. என்னன்னா இப்போ சிட்டில நிறைய பேர் எல்லாம் வீடு ஒட்டி ஒட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஒட்டி ஒட்டி கட்டும்போது என்ன ஆகும்னா ஒரு பில்டிங்கும் நடுவில் இன்னொரு ஒரு பில்டிங்கும் கண்டிப்பா அந்த கேப்ஸ் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண அந்த ஓதத்துக்கு நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. ஆமா ஆமா ஆமா. இப்போ நீங்க ப்ராப்பரா செட் பேக் விட்டுட்டு ப்ராப்பரா நீங்க பண்றீங்கன்னா இது இல்லாம நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். ஓகே ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து வீடு கட்டுற பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃபிங்னால இந்த மாதிரி பிரச்சனை வரும் பண்ணாம விட்டா அப்படின்றதையும் சொல்ல மாட்டாங்க, செஞ்சு கொடுக்கறதும் இல்லை. இப்படி செஞ்சு கொடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சார்ஜ் அது 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 நம்ம கம்பெனில கிடையாது சார். ஓகே. ஏன்னா ஒரு பில்டிங்ல அதுதான் ப்ரொசீஜர். ஓகே. ஒரு பாத்ரூம்னாலும் உங்க டெரஸ்னாலும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு தான் அடுத்த விஷயங்கள் நீங்க பண்ணணும். அது பண்ணாத விடும்போது தான் யாருமே இந்த வாரண்டி கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. நம்ம அதெல்லாம் பண்றதோடு தான் தைரியமா வந்து அக்ரிமெண்ட்லயே போட்டு கொடுக்குறோம். ஓகே. நம்ம ஒரு வாரண்டின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையா சொல்லாம அக்ரிமெண்ட்லயே உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றோம். ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரு அப்புறமா மேஜர் கிராக்ஸ் இந்த மாதிரி சீப்பேஜ் ப்ராப்ளம்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 இயர்ஸுக்கு அந்த பிரச்சனை வந்ததுன்னா நீங்க நான் அட்ரஸ் பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுக்குறோம். ஓகே 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 சார். நீங்க வாரண்டி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு கொடுக்குறீங்க. நீங்க போடக்கூடிய மெட்டீரியல் இப்போ சுவிட்ச் மற்ற விஷயங்கள் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து யார் மாத்தி கொடுப்பா சார்? 1 இயர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்றோம் சார். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அக்ரிமெண்ட்லேயே வந்து 1 இயர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பை த பில்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அக்ரிமெண்ட் கிளாஸ்ல கொடுத்துருவேன். அந்த 1 இயர்ல என்னென்ன கவர் ஆகும்னா நீங்க சொல்ற மாதிரி இன்கேஸ் சுவிட்ச் போயிடுச்சு, டேப் போயிடுச்சு, இல்ல உங்களுக்கு கதவுல கீழ் போயிடுச்சு, லாக் போயிடுச்சு, என்ன விஷயங்கள் இருந்தாலும் பில்டிங்ல A to Z என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த 1 இயர்ல நம்ம பண்ணி கொடுத்துறோம், மாத்தியும் போகிறோம். ஓகே ஓகே. அதுதான் வந்து 1 இயர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றது. ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறேன் 8 மாசத்துல 10 மாசத்துல முடிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த டைமுக்குள்ள முடிக்கிறது இல்ல, அது டிலே பண்ணி முடிக்கிறது, இழுத்து முடிக்கிறது, இதெல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் இது பண்றதுக்காக தான் என்ன பண்றோம்னா நம்ம பெனால்ட்டின்னு ஒரு விஷயத்த வந்து அக்ரிமெண்ட்ல ஆட் பண்றோம். ஓகே. இப்போ நீங்க தான் கிளைண்ட், உங்களுக்கு எனக்கு ஒரு 12 மாசம் நான் அக்ரிமெண்ட் போடுறேன், உங்க சைட்ல பேமெண்ட்லாம் கரெக்டா இருக்கு, என் சைட்ல இன்கேஸ் உங்க டிலே இருந்துச்சுன்னா நான் என்னோட அக்ரிமெண்ட் முடிக்கிற நாள்ல இருந்து மாசம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2 BHK ஒரு இடத்துல நீங்க கட்டுறீங்கன்னா அந்த இடத்துல மார்க்கெட் வேல்யூ என்ன உங்களுக்கு ரெண்ட் போகுதோ அந்த ரெண்ட்டை நான் பெனால்ட்டியா தரேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. அதை நான் அக்ரிமெண்ட்லயும் உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நான் ஏன் உங்களுக்கு டிலேயா கொடுக்க போறேன்? உங்களுக்கு டிலேயா உங்களுக்கு கொடுக்க எனக்கு தான் லாஸ். ஆமா ஆமா ஆமா. அதனால உங்களோட பில்டிங் கரெக்டான டைம்ல உங்களுக்கு வந்து சேரும். ஓகே. அதுவும் அந்த கிளாஸும் உங்களுக்கு அக்ரிமெண்ட்ல இருக்கும். சரி சரி. இப்போ பொதுவா பில்டர் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போடும் போதே சொல்லுவாங்க 10 மாசம் ஆகுது வீடு முடியறதுக்கு, இல்ல 1 வருஷம் கூட ஆகுதுன்னு வைக்கலாம், அதுக்குள்ள மெட்டீரியல் காஸ்ட் ஏறிடுச்சு அப்படின்னா அது வந்து கிளைண்ட் வந்து கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்றாங்க. ஒருவேளை சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் குறையுது, அந்த மாதிரி டைம்ல அப்போ குறைச்சு வாங்குறது இல்ல, கண்டிப்பா அதிகமான மட்டும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது அது எப்படி சரியா? இது அக்ரிமெண்ட்ல போடுறோம். நம்ம எப்படி போடுறோம்னா நோ காஸ்ட் ஓவர் ரன் போடுறோம். நம்ம இன்கேஸ் நம்ம உங்களுக்கு நாள அக்ரிமெண்ட் போடுறோம், அப்ப என்ன விலையோ அதுதான் விலைனா உங்களுக்கு அதை பத்தி கவலை வேண்டாம். முடிகிற வரைக்கும் அது ஏறுதோ இறங்குதோ உங்களுக்கு நம்ம எதுவுமே ஏத்துறது கிடையாது. செங்கல் விலை ஏறிடுச்சு, சிமெண்ட் விலை ஏறிடுச்சு, லேபர் ஏறிடுச்சு, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு என்ன விலை போடுறனோ உங்களுக்கு முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அதே விலை தான். நோ காஸ்ட் ஓவர் ரன் சொல்லிட்டு வெப்சைட்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு அக்ரிமெண்ட்லயே வந்துடும். அக்ரிமெண்ட்ல எப்படி வரும்னா நாங்க விலை ஏத்த மாட்டோம்னு அக்ரிமெண்ட் வரும். ஏத்துறோன்னு வராது, ஏத்த மாட்டோம்னு வரும். ஓகே ஓகே. மெட்டீரியல் காஸ்ட் கூடனாலும் கிளைண்ட் கிட்ட நீங்க கேட்க மாட்டோம் அப்படின்றது அக்ரிமெண்ட்ல. ஆமா ஆமா சார், நீங்க சொல்ற நியாயமான கேள்வி தான் சார். கூடும்போது நம்ம கேட்கறோம், குறையும் போது நம்ம கிட்ட போயிட்டு குறைஞ்சிடுச்சு நம்ம 10 ரூபா கொடுக்குறோமா? இல்ல. அப்போ ஒரு விலையை நம்ம அக்ரிமெண்ட் போடும்போது என்ன நம்ம ஏத்துக்கிறோமோ அதை எண்டு வரைக்கும் நம்ம முடிச்சு கொடுக்கணும். அதுதான் அது ஒரு பிரின்சிபலா நம்ம கம்பெனி ஃபாலோ பண்ணும். ஓகே சார். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்றாங்க. பொதுவாக வீடு கட்டுறது சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. சம்பு, செப்டிக் டேங்க்கு, காம்பவுண்ட் வாலு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. அப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல கம்மியான ரேட்டுக்கு சில பேர் பண்றாங்க. இப்போ நீங்க என்ன ரேட்டுக்கு பண்றீங்க? ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2200ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே. இந்த 2200ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்க நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ நீங்க மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி ரேட் சேஞ்ச் பண்றீங்களா? அப்படி கிடையாது. நம்ம இப்போ சென்னையில பண்றோம், ஒரு சில இடத்துல ரொம்ப கிராம்டான ஏரியால பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஓல்டு வாஷ்மேன் பண்ணல டி நகர் ஒரு ரங்கநாத அந்த மாதிரி ஒரு ரொம்ப கிராம்டான இடத்துல பண்ணும்போதுன்னா மெட்டீரியல் வைக்கிறதுக்கு எனக்கு வசதி இருக்காது. நைட்ல தான் நான் மெட்டீரியல் வைக்க வேண்டியது இருக்கும். நைட்ல ஒரு செட் ஆஃப் லேபர்ஸை ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்
அந்த மாதிரி ஒரு கிராம்டான இடத்துல பண்ற தொட்டும் இல்ல வந்து எனக்கு மெட்டீரியல் போறது வரதுக்கு ரொம்ப சிரமமான இடத்துல உங்களுக்கு காஸ்டிங் வித்தியாசம் வரும். மற்றபடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன வருதோ, இப்போ ஸ்டீலுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்எஸ், காமாட்சி அந்த மாதிரி உங்களுக்கு FE 550D, சிமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரூஃபுக்கு வந்து ஓபிசியும், உங்களுக்கு புது வேலைக்கும் எல்லா வேலைக்கும் கட்டு வேலைக்கெல்லாம் PPC அந்த மாதிரி கிரேட் சிமெண்ட்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு 2200 rupeesக்கு பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து செப்டிக் டேங்க், சம்ப் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா தான். எக்ஸ்ட்ரா தான். அது எதனால எக்ஸ்ட்ரா வருதுன்னா, இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தேவைப்படும், ஒரு சில பேருக்கு அது தேவைப்படாது. சில கிளைண்ட் என்ன பண்ணிடுவாங்க, எப்பா நான் இதுதான் தேவையில்லையே, எனக்கு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, நம்ம வந்து கரெக்டான ஸ்கொயர் ஃபீட் ரேட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவையான கஸ்டமருக்கு அதை போட்டு கொடுக்குறோம், தேவையில்லாத கஸ்டமருக்கு அதை கம்மி பண்ணிடுறோம், அவ்வளவுதான். ஓகே, அது ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிட்டில வந்தா செப்டிக் டேங்க் நமக்கு தேவை கிடையாது. ஆமா, இதே நம்ம கொஞ்சம் வெளியே போகும்போது ஒரு சில இடத்துல வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் இல்லாத இடத்துல செப்டிக் டேங்க் தேவைப்படும். ஆமா, அந்த இடத்துல மட்டும் நம்ம அடிஷனல் காஸ்ட் வாங்கிட்டு பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இப்போ ஆனால் அடிஷ்னல் காஸ்ட் வாங்குறீங்க சரி, இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து கம்மியாக வருது அப்படின்னும் போது, மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக வருது அப்படின்னும் போது, ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வீட்டை கட்டிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்ல வந்து அதிகமாக சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ காம்பவுண்ட் வாலுக்கே 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்ற மாதிரி. இல்ல, அது நிறைய பேர் சார்ஜ் பண்றாங்க. நம்ம என்னமோ நம்ம நாமினல் காஸ்ட்டை தான் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்பு போனீங்கன்னா 25 ரூபா பண்றோம் லிட்டருக்கு. ஸோ அந்த மாதிரி அதுக்கு என்ன செலவாகுது அதை மட்டும் தான் நம்ம, இதுவும் ஒரு மாதிரி ஒரு ஃப்ராட் மாதிரி தான். லைக் இதுல கம்மி பண்ணிட்டு இதுல ஏத்துறது, இதுல என்ன காஸ்ட் அதுக்கு எனக்கு செலவாகுதோ அந்த காஸ்ட் மட்டும் தான் நம்ம சார்ஜஸ் பண்றோம். ஓகே சார், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிவேஷன். இப்போ வீடு கட்டி சுத்தி எப்படி பூசு வேலை பண்றீங்களோ அதே மாதிரியா தான் எலிவேஷனுக்கும். அதுல என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சிவில் ஒர்க்ல ஏதாவது டிசைன், ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது வரும், சுத்தி ஒரு ஃப்ரேம் இந்த மாதிரி ஏதாவது வரும். அதை பூசு வேலை பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எலிவேஷன் டிசைன், அதனால நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர். இல்ல, அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பண்ற கஸ்டமருக்கு எதுக்குமே அந்த மாதிரி சார்ஜஸ் வாங்கினதே கிடையாது. எலிவேஷன் நம்ம 3D டிசைன் கொடுப்போம், அவங்க என்ன மாடல் கேட்கறாங்களோ அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் கொடுப்போம். அது சிவில் ஒர்க்ல வர பட்சத்துல நம்ம அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ணி கொடுக்குறோம். இன்கேஸ் அவங்க வந்து கொஞ்சம் லக்ஸரியா கேட்கறாங்க, லைக் HPL ஷீட் கேட்கறாங்க, ACP ஒர்க்ல கேட்கறாங்க, இல்ல ஏதோ ஒரு ரொம்ப லக்ஸரியா ஃபுல்லா கிளாஸ் ஒர்க்ல கேட்கறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மட்டும்தான் அதுக்கான சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம வாங்குறோம். அந்த மெட்டீரியலுக்கான சார்ஜஸ் மட்டும் தான் வாங்குறோம். சில பேர்கிட்ட நம்ம வெண்டாஸே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறோம். எனக்கு என்ன பிரைஸ் வருதோ அதை வந்து நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு வெண்டாரே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறோம். லைக் வந்து இப்போ ஒரு பில்டர் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து ஒரு % லாபம் வச்சு கிளைண்ட் கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பண்றது கிடையாது. ஓகே ஓகே. இப்போ நிறைய கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறவங்க பில்டர் கிட்ட கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இவங்களே தான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த விஷயத்த பண்ணல, ஏன் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு நிறைய வீடியோஸ் பாக்குறாங்க. நம்ம வீடியோஸ் இருக்கட்டும், நிறைய வீடியோஸ் ஆன்லைன்ல இருக்கு. குவாலிட்டியா பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டதை பில்டர் கிட்ட சொல்லி கேட்கறாங்க. இப்போ வந்து அவங்களே சில பில்டர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க, உங்க வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணல, இந்த மாதிரி கட்டுங்க, இப்படித்தானே பண்ணணும் அப்படின்னு கேள்வி எல்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க. அப்போ தெரிஞ்சவங்க கேள்வி கேட்பாங்க, தெரியாதவங்க அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ நிறைய பில்டர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்கிற கிளைண்ட்டுக்கு ஒழுங்கா கட்டி கொடுத்துட்டு கேள்வி கேட்காத ஒண்ணும் தெரியாத கிளைண்ட் வந்து ஏமாத்துறாங்க. இப்ப நீங்க எப்படி அந்த மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்றீங்க? சார் சிம்பிளா ஒரே விஷயம், இந்த 10 வருஷம் வாரண்டி இதெல்லாம் பண்றேன்னா அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணாதான் இதை நான் பண்ண முடியும். அதை நான் எப்படி மெயின்டைன் பண்றேன்னா, முதல் விஷயம் ஸ்ட்ரைட் ஃப்ரம் யோர் சாயில் டெஸ்ட். சாயில் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை கிளைண்ட் கிட்ட கொடுத்துருவோம், அந்த ஒரு காப்பியை. அதுக்கப்புறமா அந்த சாயில் டெஸ்ட் இது பண்ணி ஆர்கிடெக்ட் நம்ம அவங்க ஃப்ளோர் பிளான் போடுறாங்க இல்லையா, அதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து போடுவார். அது டோட்டல் ப்ளூ பிரிண்ட், எவ்வளவு கம்பி போடுறோம், எவ்வளவு ஸ்பேசிங்ல போடுறோம், அது எத்தனை போடுறோம், எல்லாமே ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்குறோம். இப்போ இன்கேஸ் ஒருத்தருக்கு எதுவுமே தெரியாது, ராடை பத்தி தெரியாது, இதை பத்தி தெரியாது, அவர்கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட்டை காமிச்சு, சார் இந்த ராடு தான் போட போறோம், இத்தனை இதுல ஸ்பேசிங்ல ரிங்கு கட்ட போறோம், இவ்வளவு விஷயங்கள் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவரு, இப்போ நான் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு போடலாம், அது கூட நான் பண்ணலாம். அதுக்கு அந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் அந்த ஸ்ட்ரக்சரல் ரிப்போர்ட்டையும் அவர் எந்த ஒரு இன்ஜினியர் கிட்ட கொடுத்து கூட அவர் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். பாயிண்ட் 1. ரெண்டாவது விஷயம், ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு விஷயங்கள் வரும்போதும் நம்ம சைட்லயே ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்றோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல, டெய்லி இந்த ஒர்க் நடக்குது, இப்ப டெய்லி வந்து கியூரிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பேசிஸ்ல கிளைண்ட்டுக்கு வந்து டெய்லி பேசிஸ்ல அவங்களுக்கு வந்து வீடியோஸ் அண்ட் இது வந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதனால இந்த ஒர்க்குக்கு அப்புறமா இந்த ஒர்க் ஷெட்யூல் பண்ணிருக்கோம், இந்த ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அவங்க சைட்டுக்கே வரலனா கூட நீங்க ப்ராப்பரா பண்றீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும்.
ஒரு 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 நாள் விடாம அவங்களுக்கான விஷயங்கள் போடும். ஃபார் எக்ஸாம்பிள் காலம் போடுறோம், உடனே கோணி கட்டி நம்ம கியூரிங் பண்ற ஒரு 7 days to 10 days கியூரிங் பண்ணுவோம். அந்த கியூரிங் பண்ற வீடியோஸ் டெய்லி பேசிஸ்ல அவங்களுக்கு போகும். ரூஃப் போடுறோம், டெய்லி அங்க கியூரிங் பண்ற வீடியோஸ் அவங்களுக்கு போகும். இன்கேஸ் ஸ்டெப்ஸ் கட்டுறோம், இது பண்றோம், இன்னைக்கு இந்த வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் தி டேக்கு அவங்களுக்கு ஒரு வீடியோ இல்ல போட்டோ போகும். அது தெரிஞ்ச கிளைண்டா இருந்தாலும் சரி, அதை பத்தி தெரியாத கிளைண்டா இருந்தாலும் சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து இந்த அப்ரூவல் ஸ்டேஜ்ல வாங்குறது அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் நிறைய பேர் இருக்கும். சில பில்டர்ஸ் வந்து அதையும் சேர்த்தே கூட பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க எப்படி பண்றீங்க? நம்மளும் பண்ணி கொடுக்குறோம் சார். நம்ம வந்து அப்ரூவல்ஸ்க்கு தனி டீம் இருக்கு. ஓகே. இப்போ உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருந்ததுன்னா உங்க டோர் ஸ்டெப்ஸ்லயே வந்து போயிட்டு உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்ரூவல்ஸ்க்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோமோ நம்ம ஃபுல்லாவே ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு வந்து எனக்கு எந்த பேமெண்ட்டோ சர்வீஸ் சார்ஜஸோ எதுவுமே கிடையாது. இது ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம கிட்ட கட்ட வராங்க, நம்ம ஒரு ஹெல்ப்பா பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. அப்ரூவலுக்கு அப்புறம் லோன் வாங்கணும் அந்த மாதிரி அப்ரூவல்ஸ்க்கு அப்புறம் லோன் வாங்குறது, அவங்களுக்கு என்ன பேங்க்ல என்ன இது எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு எஸ்டிமேஷன் போட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நம்ம A to Z பண்ணிடலாம். நம்ம டர்ன் கின் ப்ராஜெக்ட் சார். ஸ்டார்டிங் உங்களுக்கு லேண்ட் இருந்தால் மட்டும் போதும், அங்கேருந்து உங்களுக்கு எண்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் ரைட் ஃப்ரம் இன்டீரியர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். ஓகே. இப்போ அந்த டெம்பரவரி இபி கனெக்ஷன் அதை மட்டும் அவங்க வாங்கி கொடுக்கணும்? இல்லை, அவங்க வாங்கி கொடுக்கணும். இன்கேஸ் அதுக்கும் என்னோட ஹெல்ப் வேணும்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அதுக்கான சார்ஜஸ் மட்டும் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். அதை அவங்க டைரக்டா கூட பே பண்ணிக்கலாம். டைரக்டா கூட பே பண்ணிக்கலாம். அதை பத்தி நம்மளுக்கும் அதுக்கும் இது கிடையாது. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடு. ஸோ இந்த ஆளை போய் பாருங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இப்போ அப்ரூவல் வாங்கணும்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க இல்லையா? அது வந்து அவங்க கிட்ட இல்லை அப்படின்னா, ஒருவேளை அது லீகலா நம்ம பண்ண முடியல அப்படின்ற கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா, அதுக்கும் நம்ம லீகல் டீம் இருக்கு, நம்ம ஹெல்ப் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு உங்களோட வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களோட இடம் வந்து இன்னொரு பார்ட்டி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு சார் உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ஆனா எனக்கு நான் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்ககிட்ட கட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, என்னால என்ன பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நம்ம உடனே நம்ம லீகல் டீம் அமைச்சு இந்த இடத்துல என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டு சட்ட ரீதியா அதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை பண்ணி அதுக்கான விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு அக்ரிமெண்ட்டே போட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு 100ல் ஒரு 2 கேஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம எடுத்து பண்ணி கொடுக்குறோம். ஓகே 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 சார். இப்போ நீங்கள் 2200 என்னென்ன மெட்டீரியல்லாம் சொல்கிறீங்களோ அதே மெட்டீரியலை யூஸ் பண்ணி அதே மாதிரி வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஆனால் 2000 ரூபாய் இல்லை 1950 ரூபாய் இந்த ரேட்டுக்கே பண்ணுறாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இது வேணும்னே கேட்குற மாதிரி இருக்கு இந்த கொஸ்டின்ல. எனக்கு பண்ணுறாங்க இந்த மாதிரி 2-3 கிளைண்ட்ஸ் எனக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் சார், ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம 2200 ரூபாய்க்கு நம்ம பண்ணுறோன்னா அதுக்கான குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறீங்க ஒரே மெட்டீரியல்ஸ் தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. ஒரு ஃபவுண்டேஷன் வந்துன்னா 4 அடி ஃபவுண்டேஷன் தான் நம்ம போடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வந்து 12 mm தான் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு காமாட்சி யூஸ் பண்ணுறேன்னா அவரும் காமாட்சி தான் யூஸ் பண்ணுவார். பட் ஆனால் நான் என்ன உங்களுக்கு சைஸ் போடுறேன், அவர் என்ன சைஸ் போடுறாருன்னு நீங்கள் பார்க்கணும். நான் எத்தனை ராடு யூஸ் பண்ணுறேன், அவர் எவ்வளோ ராடு யூஸ் பண்ணுறாருன்னு நீங்கள் பார்க்கணும். நம்ம ரிங்ஸ் என்ன ஸ்பேசிங்கில் கொடுக்குறேன், அவர் என்ன ஸ்பேசிங்கில் கொடுக்குறாருன்னு பார்க்கணும். ரூஃபுக்கு M20னா M20 கரெக்டாக போடுறாரான்னு நீங்கள் பார்க்கணும். ஓகே ஓகே. இந்த விஷயம்லாம் யாரும் அங்கே போய் நின்று பார்க்கறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரில் வாங்கி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் போடுறோம். லைக் 6 ஃபீட்டுக்கு உங்களுக்கு கீழே அந்த ஃபவுண்டேஷன் டெப்த்து போகணுன்னா போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம 3 அடி பேஸ்மெண்ட் போட்டு கொடுக்கறது கிடையாது, எல்லாருக்குமே 4 ஃபீட் பேஸ்மெண்ட் போட்டு கொடுக்குறோம். நீங்க அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்லயே 4 ஃபீட் பேஸ்மெண்ட் போட்டு கொடுக்குறோம். ஓகே சரிங்களா? இதே 5 ஃபீட்டுக்கு மேலே போனால் டை பீம் அதெல்லாம் போடணும். அதனால நிறைய பேர் பண்றது கிடையாது. நம்ம 4 ஃபீட் பேஸ்மெண்ட் போட்டு கொடுக்குறோம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் கிளைண்ட் பார்க்கணும். ஒரே மெட்டீரியல் தான், பட் ஆனால் அந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங், அந்த மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்ற விஷயம், குவான்டிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறாங்கன்னா கம்பிலேயே ஒரு 70 ரூபா 80,000 ரூபா சேவ் பண்ண, ஒரு டன் சேவ் பண்ண முடியும் சார் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது. ஸோ ஒரு 70 ரூபா உங்களுக்கு ஒரு கிலோ போட்டாலுமே 70,000 ரூபாய் வருது ஒரு டன்னுக்கு. ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் அதுலேயே 70 ரூபா வந்துடுது இல்லையா? ப்ளஸ் அதுக்கான சிமெண்ட் என்ன ஆகுது, அதுக்கான லேபர் காஸ்ட் என்ன ஆகுது, அதுக்கான ஜெல்லி என்ன ஆகுது. ஸோ இதுலேயே 100 ரூபா அவர் அடிச்சிடுறாரு உங்ககிட்ட. மேலும் அந்த ரேட்டுக்கு பண்றவங்க உங்களுக்கு வாரண்டியும் கொடுக்க மாட்டாங்க, கேரண்டியும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாரா பாருங்க, வாரண்டி கேரண்டி கொடுக்குறாங்களா பாருங்க. அதே மாதிரி வேலையை எடுக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அந்த வேலையில எடுத்துருவாங்க. கொஞ்ச நாள்லயே எனக்கு லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷயங்கள் வரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்றீங்க. ஓகே ஓகே சார். இப்போ நீங்க சொன்னும் போது பார்க்கும்போது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்க பெஸ்டா தெரியுறீங்க, நல்லா பேசுறீங்க அப்படின்னு நம்பி வேலையை கொடுத்துட்றோன்னு வைங்களேன். அப்புறம் பாதியில ஏதாவது நின்றுட்டு போயிடுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? குவாலிட்டி சரியில்லை, வீடு கட்டுறதுல குவாலிட்டி சரியில்லை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. எப்படி நம்புறது?
சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுமே நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். வாரண்டி ஆகட்டும், மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு பெனால்ட்டி கொடுக்கறதாகட்டும், ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சரல் பிளானை கையில் கொடுக்கறதாகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு தான் பண்ணுறோம். இது எல்லாமே அக்ரிமெண்ட்டில் போட்டாலும் தான் அக்ரிமெண்ட்டில் தெளிவாக போட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிக்கு எந்த விஷயத்தையுமே வந்து கஸ்டமருக்கும் நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி பேசுகிறோமோ எண்டில் நான் உங்களுக்கு சாவி கொடுக்கும்போது கூட நான் அப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் எல்லாமே அக்ரிமெண்ட்டில் கிளியராக போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், எதுவுமே வாய் வார்த்தையாக இல்லாமல். ஓகே. இப்போ நீங்க மட்டும் இல்ல, எல்லா பில்டருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரிமெண்ட்ன்றது அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டு கையெழுத்து வாங்கி கொடுக்குறாங்க தான். பட் அந்த மாதிரி வாங்கினதே நின்று போயிடுது. இப்போ பிரச்சனைன்னு வரும்போது இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்றாங்க. அதை தாண்டி அவங்களோட ஸ்டெப் எதுவுமே எடுக்க முடியல. இப்போ அது வந்து போனதா தான் இருக்கு. இவங்க காசு வந்து பில்டர் கிட்ட இருக்கு, பட் அவங்க வந்து வீடு கட்டி தர முடியாது, உன்னால ஆனதை பாத்துக்கன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அடுத்த சொல்யூஷன் வந்து எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேர். அதுதான் சார், நிறைய பேருக்கு அதுதான் தெரியல. அக்ரிமெண்டோட பவரும் அக்ரிமெண்டோட ஒரு இதை பத்தி யாருக்கும் தெரியறது கிடையாது. ஆக்சுவலா வந்து அந்த அக்ரிமெண்டோட இம்பார்ட்டன்ஸும் அந்த அக்ரிமெண்ட்ல எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்க இன்கேஸ் நான் ஒரு பில்டர் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பில்டரை ஏமாத்துறாருன்னா அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு கன்சியூமரால பண்ண முடியும்னு சொல்லிட்டு, இப்போ நான் சொல்றதை விட நம்மளுக்குன்னு ஒரு லீகல் டீம் இருக்கு, அவருக்கு ஒரு ஹெட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேசினா உங்களுக்கு தெரியும். அவரை வேணா நான் உங்களுக்கு பேச வைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லிடுங்க. என்னோட பேர் இளமாறன், வழக்கறிஞர், பிரிக் ப்ராப்பர்ட்டிஸோட லீகல் ஹெட்டா இருக்கேன். ஓகே சார். ஓகே. முக்கியமா இந்த பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் அப்படின்றது அவங்களே தான் ஸ்டாம்ப் பேப்பர் போட்டு கையெழுத்து போட்டு அவங்களுக்குள்ளே தான் முடிச்சுக்கிறாங்க. பட் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் வாங்கினாலும் நம்ம அதுல வந்து லீகலா அப்ரூவ் பண்ண முடியுமா? பாதியில நின்றுட்டு போயிடுச்சு, விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இப்போ அந்த பில்டர் கிட்ட இருந்து எப்படி நம்ம வேலையை முடிச்சு வாங்குறது? இல்லைன்னா அவங்க அட்வான்ஸ் பணம் அவங்க கிட்ட இருக்கும், அந்த பணத்தை எப்படி திரும்ப வாங்குறது? வீடை மேற்கொண்டு எப்படி கட்டுறது? இல்ல, நீங்க கேட்ட விஷயம் பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு அக்ரிமெண்ட், 2 பேருக்கும் இடையிலான ஒப்பந்தம். உங்களுக்கும் எனக்கும் என்ன மாதிரி விதையான ஒப்பந்தம், எவ்வளவு காலத்திற்குள்ள போட்டிருக்கோம், எவ்வளவு நேர காலத்துக்குள்ள அதை முடிக்க போறோங்கிறது. 2வது, நீங்க வந்து கட்டாம போறாங்க இல்லைங்களா, அது வந்து ஃப்ராட். ஓகே, சரிங்களா? 2 விஷயம் இருக்கு. அக்ரிமெண்ட் வந்து இப்ப நான் ஒரு பில்டிங்கை கட்ட போறேன், இந்த கால நேரத்திற்குள்ள இல்ல இந்த பொருளை போட்டு நான் கட்ட போறேன், இது அக்ரிமெண்ட். அது எல்லாத்தையும் நீங்க குறிப்பிடணும். இப்ப நம்மளோட நம்ம கம்பெனி மூலியமா நம்ம பண்றது என்னன்னா, ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து ஒரு விஷயமும் அதுல வந்து பதிவாயிருக்கணும். நாளை பின்னாடி எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே கூட அது பில்டருக்கோ இல்லைன்னா வந்து கஸ்டமருக்கோ இல்லை கன்சியூமருக்கோ யாருக்குமே எந்த பிரச்சனை வராம மாதிரி தான் ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம வந்து டிராஃப்ட் பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், நம்ம பில்டிங் கட்டிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸால வந்து அந்த பில்டிங் வந்து பிரச்சனை ஆயிடுதுங்க. இப்போ ஒரு வெள்ளம் வந்து சிமெண்ட் மூட்டை அடிச்சுட்டு போயிடுது, அந்த மாதிரி நம்ம அது யார் பொறுப்பெடுத்துப்பா? அந்த பொறுப்பு வந்து பில்டருக்கு போகுமா இல்ல கன்சியூமருக்கு போகுமான்ற காரணம்ல இது எல்லாமே கூட வந்து அக்ரிமெண்ட்ல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. 2வது, நம்ம அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அக்ரிமெண்ட் போட்ட பிறகு இதை வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ண முடியும்? அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணல அக்ரிமெண்ட் அப்படின்னு நீங்களும் நானும் ஒரு ஒப்பந்தம் போட்டா சட்டப்படி அது செல்லும். ஓகே ஓகே. அதை வந்து நீங்க மறுக்கலாம் முடியாது. இல்ல நீ போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணல அக்ரிமெண்ட். 2 நபர்கள் வந்து ஒப்பந்தத்தை போட்டு உங்ககிட்ட ஒரு காப்பியும் என்கிட்ட ஒரு காப்பியா இருக்கும்போது அது நிச்சயமா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க அதை மறுக்கலாம் முடியாது. ஒருவேளை சார் போட்டாங்க, பணத்தை போட்டாச்சு, அவர் கட்ட மாட்டாரு அப்படின்னா, கட்ட மாட்டாருன்னா நீங்க கிரிமினல் கம்ப்ளைண்ட் போங்க. ஒரு பில்டர் வந்து கட்டல அப்படின்னா அது கிரிமினல் கம்ப்ளைண்ட் 420க்கு போங்க. இல்ல கட்டுனதுல குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்க கன்சியூமர் கம்ப்ளைண்ட் போகலாம். இந்த சிவில் கிரிமினல் 2 விஷயம் இருக்கு இதுல. கட்டுமானத்துல குறைபாடு இருந்தா நீங்க சிவில் டிஸ்பியூட்ஸ்க்கு போகலாம். கட்டவே இல்ல, அவர் வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறோம்னா நீங்க கிரிமினல் பக்கம் வந்து போகலாம். எல்லா வழக்குக்குமே பாத்தீங்கன்னா தீர்வு இருக்கும். நம்ம பக்கம் நியாயமே இருக்கும்போது அந்த நியாயத்தை வந்து கண்டிப்பா வந்து நம்ம பண்ணித்தரோம். இப்போ உங்களோட இதை பார்த்து கூட வந்து ஒரு வராங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இடம் உங்களுதான் இருக்கும், ஆனா இடத்துல பாக பிரிவினை இருக்கும். அவங்களுக்கு கட்டணுன்ற விருப்பம் இருக்கும், ஆனா அது எப்படி வந்து பாக பிரிவினை பண்ணி கட்டுறதுங்கிற விஷயம் அவங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு பொது வழி இருக்காது. ஒரே இடத்துல வந்து 2400 சதுர அடி இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து முன்னாடி இடமா பின்னாடி இடமாகிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை பின்னாடி இடம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா வழி யார் கொடுக்கணும், அண்ணன் கொடுக்கணுமா தம்பி கொடுக்கணுமான்ற விஷயம் இருக்குங்களா, இது எல்லாமே வந்து அப்படி வரும்போதே நம்ம தீர்த்து வைக்கிறோங்கிறீங்க. ஓகே சார். இப்போ வீடு வந்து கட்டி கொடுத்துட்டாங்க, ஆனா அவங்க சொன்ன மாதிரி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணல, குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதை வந்து எப்படி சரி பண்றது? இல்ல, இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபியூனல் இருக்கு, தீர்ப்பாயம். நீதிமன்றத்துக்கும் தீர்ப்பாயத்துக்கும் என்ன வித்தியாசம்? தீர்ப்பாயம் வந்து வேகமா வந்து வேலை செய்யுங்க. நுகர்வோர் நீதிமன்றம் இருக்குல்ல, அதுல வந்து ரொம்ப வேகமா வேலை செய்யும். கட்டுமானத்துல குறைபாடு இருக்கு அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தை வந்து அணுக முடியும். இப்ப பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து ஒரு வழக்கு இருக்குங்க. டெல்லி வழக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த பாத் டப் இருக்கு இல்லைங்களா, பாத் டப் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட பாத் டப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டருக்கு வந்து அறிவுறுத்துறாங்க. பில்டர் வந்து அவரோட சுயநலத்துக்காக என்ன பண்றாருன்னா விலை குறைந்த பாத் டப்பை போட்டு அந்த காப்பி வெர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு முடிச்சிடுறாங்க.
ஒரு 2 மாசத்துக்கு பிறகு அந்த பாத்டப்ல வந்து ஒரு விரிசல் வந்து வருது. அப்போ வந்து இவங்க நீதிமன்றத்தை வந்து அணுகுறாங்க. இப்ப இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீதிமன்றத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லைங்களா? இந்த அக்ரிமெண்ட் அதுதான் சொல்லுது. உங்களுக்கு எங்களுக்குமான அக்ரிமெண்ட்ல நீங்க என்னெல்லாம் நீங்க வந்து உடன்படிக்கை வந்து ஒப்பந்தத்தை வந்து நீங்க வந்து நீங்களும் ஒத்துக்கிட்டு நானும் ஒத்துட்டு கையெழுத்து போடுறீங்களா, அது யாரு மீறினாலுமே தப்பு. அப்ப அந்த வழக்குல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாத்டப்புக்கான முழு தொகையும் கொடுக்கணும், அடிஷனலா வந்து என்னோட மன உளைச்சல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான இது கொடுக்கணும். இதை பல நீதிமன்ற வழக்குகள் வந்து இதுல இருக்கு. நிறைய நீதிமன்றம், அதாவது மக்கள் இல்லைன்னா அந்த பக்கம் எங்க ஏன் போகணும், நம்ம போயிட்டு அதுல காலதாமதம் ஆகுமே, அதுல போனா வந்து நேரம் வந்து போகுமே அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு வந்து அநீதி நடக்குது, உங்க பணத்துக்கான பொருள் கிடைக்கலாம்னு நீங்க நிச்சயமா வந்து நீதிமன்றத்தை வந்து அணுகலாம். உடனடியான தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே சார். இப்போ ஒரு பில்டர் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கிடுறாரு, சொன்ன தேதிக்குள்ள கட்டி கொடுக்கல வீடு, அது அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, 12 மாசத்துக்குள்ள முடிக்கிறனாரு, முடிக்கல. பட் நம்ம கேஸோ ஏதோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடை வந்து நிறுத்தியே தான் வச்சாகணுமா இல்ல வேற ஆளு? அப்படிலாம் கிடையாது. ஒரு அக்ரிமெண்ட்ங்கிறதுன்றதுனா ஒரு கால நிர்ணயம் இருக்கும். ஒவ்வொரு அக்ரிமெண்ட்லயும் ஒரு கால நிர்ணயம் இருக்கும். 6 மாசத்துலயோ 12 மாசத்துலயோ முடிக்கிறது வந்து 2 பேரும் ஒத்துக்கிறோம். பில்டர் வந்து 12 மாசத்துல முடிக்கிறோங்கிறதையும் ஒத்துக்கிறாரு, நம்ம 12 மாசத்துக்குள்ள காசு கொடுக்குறோங்கிறதையும் ஒத்துக்கிறோம். கஸ்டமர் சைட்ல வந்து 12 மாசத்துல எல்லா காசும் கொடுத்தாச்சு, 12 மாசம் கழிச்சும் பில்டர் கட்டல அப்படின்னா பில்டர் மேல நீங்க கிரிமினல் வழக்கு போக முடியும். அதுவும் இல்லாம நான் 12 மாசம் கழிக்கு பில்டர் நீங்க மத்தவங்களை வச்சு நீங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பில்டருக்கு எந்த உரிமையும் கிடையாது. எந்த நிறுவனத்துக்கும் உரிமை கிடையாது. அந்த கால வரம்புக்குள்ள நீங்க கட்டணுங்கிறது தான் வந்து அக்ரிமெண்ட். அதை நீங்க கட்ட தவிர நீங்க நம்ம பில்டர் கிட்ட எந்த ஹோல்டுமே கிடையாது. 2 மாசம் கழிச்சு அவர் கட்டலையா நம்ம வேற பில்டர் வச்சு நம்ம போறதுக்கான எல்லா உரிமையும் வந்து கஸ்டமருக்கு வந்து இருக்கு. வீடு கட்டிக்கலாம், கேஸ் ஒரு பக்கம் தனியா நடக்கலாம். இல்ல கேஸ் என்ன மாதிரி கேஸ்ன்னு எனக்கு புரியல. எனக்கு யாரு கேஸ் போடுவான்னு கேக்குறீங்க? பில்டருங்களா? கேஸ் போடுவாங்க. யார் மேலங்க? பில்டர் மேல. இல்ல அது தனியா போவாங்க. அது தடை வந்து நீதிமன்றத்தில் நீங்க தடை வாங்கினா மட்டும்தான் வந்து நீங்க எதுவும் பண்ண முடியாது. அது வேற, இது வேற. ஓகே. இல்ல இப்போ வந்து அவர் வந்து கட்டாம வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம கம்ப்ளைண்டா கொடுத்தோம். சரி. பட் நீதிமன்றத்துல இருந்து டைரக்ட் விசிட் வரும்போது பில்டிங் வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் இல்லையா, நம்ம வேற ஆளை வச்சு கட்டினா? இல்ல நீங்க எந்த நேரத்துல கட்டாம விட்டாங்கன்ற ஸ்டேஜஸ் நீங்க போட்டோஸாவோ ஆதாரப்பூர்வ எவிடன்ஸாவோ வந்து நீங்க சப்மிட் பண்ணிடுவீங்க. அதே நேரத்துல நான் வந்து ப்ரொசீட் பண்றதுக்கான பெட்டிஷனை நீங்க வந்து பில்டிங்ல போட்டுருவீங்க. அப்படியே இருக்கணும்ன்ற தேவை வந்து கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், இந்த நேரத்துல நீ கட்டி முடிக்கல, இதுக்கான போட்டோ எவிடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்கு நம்ம கட்டவே கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அது நம்ம இஷ்டம், நம்ம கட்டலாம். ஓகே சார். இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வீடு இருக்கு அப்படின்னும் பொழுது, இப்போ மழை வருது, வெள்ளம் வருது, அதுல கார்லாம் அடிச்சுட்டு போகுது, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சென்னைன்னும் போது பில்டிங்ல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது உங்க நிறுவனம் பொறுப்பேற்று அதை இல்ல நிச்சயமா அதுக்கான வழிவகையும் வந்து இருக்கு. இவ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து லோன் எடுக்கும்போது அந்த லோன் அமௌண்ட்டுக்கான இன்சூரன்ஸ் வந்து வங்கி சார்பா போட்டுருவாங்க. ஒரு ஆள் நீங்க கட்டாம தவறிட்டாலோ என்ன ஆனாலும் வந்து அந்த இன்சூரன்ஸ் மூலியமா வந்து பேங்க் வந்து ரீபேமெண்டா எடுத்துருவாங்க. இது இல்லாம நிறுவனம் சார்பா ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். இப்ப நம்ம வந்து வீடு கட்டிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு நடக்குது, வெள்ளமோ இல்லைன்னா வந்து நிலநடுக்கமோ ஏதோ ஒன்று வருதுன்னு வைங்களேன், அப்ப பில்டிங் இடிஞ்சு விடுறதோ ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம போயிட்டு கஸ்டமர் கிட்ட என்ன பண்ண முடியாதுங்க, விடிஞ்சு விழுந்துச்சுங்க திரும்பி பணம் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டா ஏற்கனவே அவங்க பணம் போட்டு 75% முடிஞ்சிருச்சு பில்டிங். அந்த நேரத்துல நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்போ இதுக்கான இன்சூரன்ஸ் வந்து நம்ம வந்து போடுறாங்க. ஒரு பில்டிங் கட்டும் போதே அதுக்கான இன்சூரன்ஸையும் வந்து நம்ம வந்து போடுறோம். அதாவது என்ன, பில்டர் சைடும் இன்சூரன்ஸ் போடுறோம், கஸ்டமர் சைடும் இன்சூரன்ஸ் போடுறோம். இதுக்கு நிறைய வங்கிகள்ல வந்து இருக்கு. இது பெரிய இதை குறிச்சு ஒரு பெரிய விழிப்புணர்வோ எதுவுமே வந்து கிடையாதுங்க. அப்படி இன்சூரன்ஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு பில்டிங் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க, அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம பில்டிங் கட்டிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு வந்து பில்டிங் வந்து இடிஞ்சு விழுதோ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா நிச்சயமா நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கப் இருக்கும். நம்ம திருப்பியும் ஒண்ணுல இருந்து தொடங்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. நமக்கு இன்சூரன்ஸ் பண்ண மூலியமா நம்மளால வந்து கிளைம் பண்ண முடியும். அப்ப அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ன்றது அதிகமா இருக்குமா? இல்ல ரொம்ப குறைவுதான். நீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு பில்டிங் கட்டும் போது ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள நீங்க இன்சூரன்ஸ் பண்றது நல்லதுங்கிறனா. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு நிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அதனால ஒரு 50,000 ரொம்ப அதிக தொகை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு 25,000 ரூபாய்க்குள்ளதான் வந்து ஒரு இன்சூரன்ஸ்க்கான இது இருக்கும். நம்ம அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டும்போது அது போட்டு வச்சுக்கிறது நிச்சயமா வந்து பாதுகாப்புங்கிற. என்ன ஆனாலும் நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற நமக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால இது வந்து ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த அமௌண்ட் அப்படின்றது ஒரு டைம் தான் கட்ட வேண்டியது இருக்குமா? ஒரே நேரத்துல தான் நீங்க கட்ட வேண்டியிருக்கு. இது 2 விதமா இருக்கு. ஒன்னு 25 வருடங்கள் 50 வருடங்களுக்கான இன்சூரன்ஸும் இருக்கு. அதுவுமே ரொம்ப நாமினல் தான். ஏன்னா எந்த பில்டிங்கும் கட்டணும்னே விழ போறது கிடையாது. ஒரு வேலை ஏதாவது நடந்தா நம்ம ரீக்ளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. ரெண்டாவது, கட்டுற நேரத்திலே ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, அசம்பாவிதம் நடந்தா அதுல வந்து தற்காத்து கொள்றதுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த 2 விதமான இன்சூரன்ஸும் வந்து புதுசா பில்டிங் கட்டுறவங்க இல்ல, ஏன்னா வீடுங்கிறது ஒரே நாள்ல உருவாகிற விஷயம் கிடையாது. பலரோட கதவு, பல நாள் உழைப்பு இதுல உருவாகிற விஷயம். இந்த சின்ன தொகையில நீங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணிட்டு நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது
அது வந்து ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இடம் வாங்கிடுறாங்க, வீடு கூட கட்டிடுறாங்க, அதுக்கப்புறம் அதை இடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அது வந்து இல்லீகலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இடம் வாங்கும்போது என்ன விஷயத்தை பார்க்கணும்? இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் நீங்க வந்து வாங்க போறீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து 60 வருஷமாவது நீங்க ஈஸி போட்டு பார்க்கணும். வில்லங்கம் ஏதாவது இருக்கா, இந்த இடத்தின் மேல வில்லங்கம் இருக்கா. இப்போ குறிப்பிட்ட ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு என்டிசி சர்டிபிகேட் வாங்குறாங்க, நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்குறேன். என்னன்னா என்னோட டாக்குமெண்ட் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி இன்னொருத்தருக்கு பத்திரப்பதிவு பண்ணி வச்சிடறாங்க. ஓகே. போலீஸும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க 4 வருஷம் டாக்குமெண்ட். ஆனா அந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு அடமானத்துல இருக்கும். ஓகே. நாளைக்கு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வருவார் அவர். இது என்னோட இடம்னு சொல்லிட்டு ஒரு சிவில் வழக்கு போட்டாங்கன்னா இப்ப வாங்கினார் பாத்தீங்களா, அவர் மாட்டிப்பார். ஆமா. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப நம்ம நிறுவனம் சார்பா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது லீகல் ஒப்பீனியன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு இடம் வந்து கிளாசிபிகேஷன் என்னவா இருக்கு, அது வந்து அரசு நிலமா இருக்கா, நீர்நிலை பக்கத்துல இருக்கா, இல்லைன்னா வந்து ஏதாவது அடமானத்துல இருக்கா, இல்ல வேற ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கா, வழி பிரச்சனை இருக்கா, இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்துல நம்ம வந்து ஒரு இடத்த வந்து அனலைஸ் பண்ணி அதன் பிறகுதான் அந்த இடத்த வந்து நம்ம பேங்க் அப்ரூவலுக்கு வந்து, ஏன்னா சில பேங்க்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா இடம் இருக்கு டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லி லோன் கொடுத்துருவாங்க. நாலு பின்னர வந்து சிக்கலை வச்சுன்னு வைங்களேன், பேங்க் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க யாரா கஸ்டமர், நீங்க முழு தொகையும் வந்து நீங்க கட்ட வேண்டியிருக்கும், இஎம்ஐ எல்லாம் கிடையாது, இது வந்து லிட்டிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வரும்போது அவங்க டாக்குமெண்ட்டை மொத்தமா ஸ்க்ரூட்டனைஸ் பண்றோம். ஒரு லீகல் ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா அவங்க 60 வருஷத்துல வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து அந்த இடம் நிச்சயமா வந்து இன்னொரு 100 வருஷத்துக்கு பிரச்சனை வராதுங்கிறத வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்தின பிறகுதான் வந்து நம்ம கட்டுமானத்துக்கே வந்து நம்ம போறோம். அப்போ ஒரு கஸ்டமர் என்னென்ன தேவை ஒரு இடத்த வாங்குறாங்க அப்படின்னும் போது நிச்சயமா பட்டா கண்டிப்பா இருக்கணும், சிட்டா இருக்கணும், அடங்கல் இருக்கணும், அதுக்கான தாய் பத்திரம் தேவை இருக்கு. அப்போ இந்த தேவை எல்லாமே பூர்த்தி பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு, இதுல வேற ஏதாவது வில்லங்கம் இருக்கா, இதுல ஏதாவது சிவில் வழக்கு இருக்கா, ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம கிட்ட வரும்போது என்ன பண்ணுவாங்க டாக்குமெண்ட் மட்டும் தான் எடுத்துட்டு வருவாங்க, அதன் மேல ஒரு சிவில் வழக்கு இருக்குன்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஓகே. இப்ப நமக்கு நாளைக்கு கட்ட போற நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டே கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன் ஆர்டர் ஒன்று போடுவாங்க, இந்த மாதிரி நீங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப அது யாருக்கு நஷ்டம், பில்டரா போற நமக்கு வந்து நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்கு. அப்போ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாலுமே கூட நம்ம அதுல என்னென்னலாம் சிக்கல் இருக்கு அந்த சிக்கல்லாம் தீர்வு பண்ணி, சிக்கல் இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணி அதன் பிறகுதான் வந்து நம்ம கட்டுமானத்துக்கே வந்து போறோம். ஒரு கஸ்டமருக்கும் அது தேவை இருக்கு. ஓகே சார். தேங்க்யூ. நன்றி. இந்த பில்டர் கட்டின வீட்டுடைய வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். நீங்க பார்க்கலன்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க பார்க்கலாம்.